ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் வழக்கம் போல் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் ஒரு 5 பெஸ்ட் இன்டர்டே ஸ்டாக்ஸை பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் சில ஸ்டாக்ஸை பற்றி நம்ம கொடுத்துருந்தேன். அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 ஸ்டாக்ஸ் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் ஆப்ஷனில் கூட 2 ஸ்டாக் மைண்ட் ப்ளோயிங்காக எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது இன்றைக்கி. அது எந்த ஸ்டாக் என்பதை இந்த வீடியோவுடைய கடைசியில் நாம் பார்க்கலாம். அந்த ஸ்டாக் ஆப்ஷன் கால் எது என்பதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம முதல்ல இண்டெக்ஸை பார்க்கலாம். அதாவது நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் நம்ம கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாக்ஸ் போயிடலாம். ஸோ இது நிஃப்டியுடைய 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமான ஒரு சார்ட்டு. ஸோ நேற்று நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நிஃப்டி 22,060க்கு கீழே ட்ரேட் பண்ணிச்சுன்னா நீங்கள் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட்டு நிஃப்டி ஓப்பனிங்லேயே கேப் டவுன் ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த லெவல் கரெக்டாக எக்ஸாக்டாக வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோ கிட்டத்தட்ட 22,000 சைக்கலாஜிக்கல் லெவல் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 60 பாயிண்ட்ஸ் நாம் காலையிலேயே, அதாவது ஒரு 15 to 30 மினிட்ஸில் நம்மளால் ஈஸியாக கேப்சர் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் திருப்பியும் நிஃப்டி அதே ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போய், அதாவது 22,060 லெவல் அந்த நியர்பை போய் திருப்பியும் 2வது தடவை அதே மாதிரி ஒரு 60 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 60 + 60 இல்லைன்னா 50 கூட நீங்கள் வைக்கலாம். ஸோ 50 + 50 100 பாயிண்ட்ஸ் நிஃப்டியில் நாம் இன்றைக்கி இன்ட்ராடேலேயே நம்மளால் கேப்சர் பண்ண முடிஞ்சுது. ஸோ இப்போ நாளைக்கு நிஃப்டியுடைய ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் எங்கே நம்ம ட்ரேட் எடுக்கலாம் என்பதையும் நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நிஃப்டியுடைய ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல் இதுதான். அதாவது 22,080 லெவல். இந்த லெவல் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸு. ஒரு மைனர் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல, அதாவது 21,990 கிட்ட ஒரு மைனர் சப்போர்ட் இருக்குது. அது மட்டுமல்ல, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்ட் லைன் கூட நீங்கள் பார்க்கலாம் நிஃப்டியில். ஸோ இது நிஃப்டியை நிஃப்டி இந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணுது. மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட நிஃப்டி வந்திருக்கு. பட் பிரேக் ஆகாமல் ஸ்ட்ராங்காக அதுக்கிட்ட கொஞ்சம் பவுன்ஸ் பேக் ஆகுது. ஸோ நாளைக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடமா நாம் பார்க்க வேண்டியிருக்கு. சப்போஸ் நாளைக்கு நிஃப்டி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த ட்ரெண்ட் லைனையும் இந்த ஹாரிசான்டல், அதாவது இந்த மைனர் சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக நிஃப்டியை செல் பண்ணுங்கள். அதாவது 21,990க்கு பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் செல் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் 50 புள்ளிகள், இமீடியட் டார்கெட் 40 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் 21,890லேருந்து 900 வரைக்கும் நீங்கள் எம் பண்ணலாம். இது நிஃப்டியுடைய செல் கால். சப்போஸ் நிஃப்டி இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, அதாவது இந்த ட்ரெண்ட் லைனும் பிரேக் பண்ணி இந்த மைனர் சப்போர்ட்டும் பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் பிரேக் பண்ணலாம். இப்போ சப்போஸ் நிஃப்டி கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு புல் பேக்குக்கு. இங்கே நிஃப்டி இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நிஃப்டி எந்த மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள். இன்கேஸ் இங்கே ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது, இல்லை ஹெட் அண்ட் ஷோல்டர் இங்கே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, ஒன்ஸ் அந்த பேட்டர்னுடைய நெக்லைன் பிரேக் பண்ணால் அந்த பேட்டர்னுடைய டாப்பை நீங்கள் ஸ்டாப்பர்ஸை வச்சு நீங்கள் செல் பண்ணலாம். டார்கெட் 1:1, 1:2 லெவல் நீங்கள் புக் பண்ணிட்டு வெளியே வரலாம். இப்போ இன்கேஸ் சப்போஸ் நிஃப்டி கொஞ்சம் கேப் அப் ஓப்பன் ஆகி இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சு வச்சுங்க, அதாவது 22,080 லெவல் பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நிஃப்டியை பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் 50 பாயிண்ட்ஸ், இமீடியட் டார்கெட் 40 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் 22,180 லெவல். 180லேருந்து 200 லெவல் அல்டிமேட் டார்கெட்டை நீங்கள் நிஃப்டியில் வைக்கலாம். ஸோ இப்போ நிஃப்டி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் சைடில் சார்ட்டை ட்ரா பண்ணி இந்த ட்ரெண்ட் லைன்ஸை நீங்கள் ட்ரா பண்ணுவீங்க.
ஸோ ஒன்ஸ் எங்கே வந்து பிரேக் அவுட் ஆகுதோ பை பண்ணுங்கள், பிரேக் டவுன் ஆனால் செல் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி நேற்று நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 47,000க்கு மேலே போனால் நம்ம பை பொசிஷன் எடுக்க போகிறோம் அப்படின்னு நான் கிளியர் கட்டாக சொன்னேன். அதே மாதிரி செல் வந்து 46,800 லெவல் பிரேக் பண்ண செல் பண்ணலான்னு சொன்னேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 46,800 கிட்ட, அதாவது 788 வரைக்கும் வந்து அங்கேருந்து ஒரு ஃபால் வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 800 பிலோ தான் நான் செல் சொல்லியிருந்தேன். ஸோ அங்கேருந்து கிட்டத்தட்ட 46,600 லெவல் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு 150 ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நமக்கு காலையிலேயே 15லேருந்து 30 மினிட்ஸில் நம்மளால் கேப்சர் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி திருப்பியும் ஒரு ரேலி வந்தது. பட் இந்த ரெசிஸ்டன்ஸால் அதாவது 46,800 பிரேக் பண்ண முடியல. திருப்பி அங்கேருந்து ஒரு ப்ரெஷர் வந்து அந்த லோவும், அதாவது ப்ரீவியஸ் லோ உடைச்சு 46,530 வரைக்கும் வந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு 150, இங்கே ஒரு 200 பாயிண்ட்ஸ். ஸோ ஒரு 350 பாயிண்ட்ஸ் நாம் பேங்க் நிஃப்டியில் வந்து இன்டர்டேலேயே நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி. இப்போ நாளைக்கு வந்து முக்கியமான பாயிண்ட் பேங்க் நிஃப்டி இது என்ன என்பது பார்க்கலாம். அதாவது எங்கே ரெசிஸ்டன்ஸு, எங்கே சப்போர்ட் என்பது நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பேங்க் நிஃப்டி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு பேட்டர்ன் வந்து இங்கே ஃபார்ம் ஆகிருக்குது பாருங்களேன். அதாவது இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்லுவாங்க. ஷோல்டரு, ஹெட்டு, ரைட் ஷோல்டர். ஸோ இதை பிரேக் பண்ணால் கண்டிப்பாக வந்து இந்த பேட்டர்ன் அடிப்படையில் பேங்க் நிஃப்டி வந்து கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ சப்போஸ் நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த லெவல், அதாவது 46,520 லெவல் பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக செல் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 150 புள்ளிகள், இமீடியட் டார்கெட் 100 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் வந்து 46,250லேருந்து 275 வரைக்கும் நீங்கள் எய்ம் பண்ணலாம் அல்டிமேட் டார்கெட்டாக. இன்கேஸ் சப்போஸ் நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள் ஒரு புல் பேக்குக்கு. இந்த இடத்துல வந்து எந்த மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். இன்கேஸ் சப்போஸ் ஒரு டபுள் டாப் பேட்டர்னோ இல்லை ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிட்ட ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஒன்ஸ் அந்த பேட்டர்னுடைய நெக்லைன் பிரேக் பண்ண உடனே நீங்கள் வந்து செல் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து அந்த டாப் ஸ்டாப் லாஸை வைங்க. டார்கெட் வந்து 1:1, 1:2 நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வெளியே வரலாம். இன்கேஸ் சப்போஸ் பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் கேப் அப் ஓப்பன் ஆகி இந்த லெவல், அதாவது 46,760 லெவல், இந்த 760 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு, அந்த லெவல் பிரேக் பண்ணால் நீங்கள் வந்து பை பொசிஷன் இருக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 150 புள்ளிகள், இமீடியட் டார்கெட் 100 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் வந்து 47,000 இந்த சைக்கலாஜிக்கல் லெவல் ஆர் 47,050 வரைக்கும் நீங்கள் எய்ம் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் புரிஞ்சிச்சு நினைக்கிறேன். இப்போ நம்ம சில ஸ்டாக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து ஹேவல்ஸ் இந்தியா. ஸோ இந்த ஹேவல்ஸ் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான இது கூட ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. நீங்கள் பார்க்கலாம், இங்கே பாருங்கள். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை நான் எடுத்தேன் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஆல்ரெடி இந்த பேட்டர்னில் இந்த நெக்லைனை பிரேக் பண்ணி தான் எனக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. பட் நாளைக்கு வந்து ஒரு ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் கூட இங்கே இருக்குது. இதை பிரேக் பண்ணால் பை பண்ணலாம். பை அபவ் 1496, ஸ்டாப் லாஸ் 1476, டார்கெட் 1505, 1520 அண்ட் 1538. இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம். அடுத்த ஸ்டாக் வந்து டாடா கெமிக்கல். ஸோ டாடா கெமிக்கல் வந்து ஒரு சூப்பரான ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணால் கீழே வரும், இதை பிரேக் பண்ணால் மேலே போகும். இதுதான் சிம்பிள் லாஜிக். ஸோ ஆல்மோஸ்ட் பிரேக் பண்ணியிருக்கு. நாளைக்கு இந்த ஹையை உடைச்சா நீங்கள் பை பண்ணலாம். பை அபவுட் 1096, ஸ்டாப் லாஸ் 1076, டார்கெட் 1104, 1118 அண்ட் 1135. இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் நம்ம போயிடலாம். தீபக் நைட்ரேட். ஸோ தீபக் நைட்ரேட் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ரேலிக்கு அப்புறம்
இந்த ஸ்டாக் வந்து இங்கே அப்படியே வந்து சைட்வேஸாக ட்ராவல் ஆகுது. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் மாதிரி இங்கே ஃபார்மேஷன் ஆகுது. ஸோ இது பிரேக் பண்ணால் நாளைக்கு நீங்கள் செல் பண்ணலாம். செல் பிலோ 2134, ஸ்டாப் லாஸ் 2160, டார்கெட் 2122, 2114 அண்ட் 2087. இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், எஸ்கார்ட்ஸ். ஸோ எஸ்கார்ட்ஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த ஸ்டாக் ரெஸ்பெக்ட் பண்ணுது. மல்டிபிள் டைம்ஸ் இந்த ஸ்டாக் இந்த ட்ரெண்ட் லைன் கிட்டே வந்திருக்கு. பட்டு நெகட்டிவ் கேண்டில் ஒன்றும் ஃபார்ம் ஆகலை. ஸோ பாசிட்டிவாகவே போகுது, ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயே போகுது. ஸோ இன்றைக்கி கூட இந்த ட்ரெண்ட் லைன் கிட்டே வந்திருக்கு, பட் நெகட்டிவ் கேண்டில் ஒன்றும் வரல. நாளைக்கு இதை பிரேக் பண்ணி கீழே வந்தால் நீங்கள் தாராளமாக செல் பண்ணலாம். ப்ளஸ் இங்கே வந்து ஒரு ஹாரிசான்டல் சப்போர்ட் கூட இருக்குது, ஒரு மைனர் சப்போர்ட். ஸோ இதையும் பிரேக் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைனும் பிரேக் பண்ணால் நீங்கள் தாராளமாக செல் பண்ணலாம். ஸோ செல் பிலோ 2741, ஸ்டாப் லாஸ் 2770, டார்கெட் 2730, 2710 அண்ட் 2680. இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம், டிவிஎஸ் மோட்டர்ஸ். ஸோ டிவிஎஸ் மோட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே டிவிஎஸ் மோட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் டைம்ஸ் இந்த இடத்துல வந்து டச் ஆகிருக்குங்க பாருங்கள். பட் எந்த இடத்துலையும் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ண முடியல. பட் இருந்தாலும் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுது. ஸோ நாளைக்கு இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவான கேண்டில் ஃபார்ம் ஆச்சு க்ளோஸ் ஆகிருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக பை பண்ணுங்கள். பை அபவுட் 2090, ஸ்டாப் லாஸ் 2065, டார்கெட் 2105, 2125 அண்ட் 2153. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்ஸ் உங்களுக்கு நான் சொன்னது இண்டெக்ஸ் அண்ட் அதாவது நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்ன இந்த ஸ்டாக்ஸ் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணுங்கள், பிரேக் டவுன் ஆச்சுன்னா செல் பண்ணுங்கள். இப்போ நேற்று வந்து வீடியோவில் சில ரெக்கமெண்டேஷன்ஸ், சில ஸ்டாக்ஸை பற்றி நான் பேசியிருந்தேன் இல்லைங்களா? இப்போ அந்த ஸ்டாக்ஸில் வந்து எந்தெந்த ஸ்டாக் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது என்பதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து மஃபாசிஸ் நான் சொல்லியிருந்தேன், எம்ஃபசிஸ். ஸோ எம்ஃபசிஸ் வந்து பை அபவ் ஒரு செகண்ட், எம்ஃபசிஸ் வந்து பை அபவ் 23, செல் பிலோ 2317 சொன்னேன். ஸோ அதே மாதிரி பிரேக் ஆகி லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2364 வரைக்கும் இது வந்திருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு 15 பாயிண்ட் நாம் பார்த்தோம். ஸோ சோலா ஃபின் இதில் வந்து உண்மையான ஒரு ஜாக்பாட் நம்ம சொல்லலாம். ஏன்னா நல்லா இன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ 1094 சொன்ன பை பண்ணதுக்கு 1079 ஸ்டாப்லஸ் சொல்லி இந்த 3 டார்கெட்டை நான் கொடுத்தேன். ஸோ ஹை பாருங்கள் எங்கே போயிருக்கு, 1131. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 37 பாயிண்ட் நாம் இந்த ஒரே ஸ்டாக்கில் பார்த்தோம். அது மட்டும் இல்லை, இதில் வந்து நான் ஸ்டாக் ஆப்ஷன் கூட கொடுத்துருந்தேன். ஸோ ஸ்டாக் ஆப்ஷன் என்ன இது நம்ம பார்த்துடலாம். 1100 கால் ஆப்ஷன் நான் கொடுத்துருந்தேன். ஸோ 1150க்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தேன். ஸ்டாப் லாஸ் 8, இந்த 3 டார்கெட் சொன்னேன். ஹை பாருங்கள் நீங்களே வந்து பிஜார் ஆகிடுவீங்க. ஹை வந்து 35 வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1150, 1250, 3150, 25 பாயிண்ட்ஸ் நாம் சோலாஃபினில் ஸ்டாக் ஆப்ஷனில், கால் ஆப்ஷனில் நாம் புக் ப்ராஃபிட் பண்ணி வெளியே வந்திருக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு ஸ்டாக் கூட இருக்குது, அதுவும் நம்ம பார்க்கலாம். இப்போ செகண்ட் ஸ்டாக் வந்து பிர்லா சாஃப்ட் கூட நான் சொன்னேன் பை பண்ண சொல்லி. ஸோ இதில் வந்து 741க்கு மேலே பை பண்ண சொன்னேன். 747 டார்கெட்டு, பட் ஹை வந்து 748.70. ஸோ ஆல்மோஸ்ட் 749 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு 8 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். அடுத்த ஜாக்பாட் வந்து டாடா கம்யூனிகேஷன் நான் கொடுத்துருந்தேன் பை பண்ண சொல்லி. ஸோ டாடா கம்யூனிகேஷன் வந்து 1940க்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தேன். இந்த 3 டார்கெட்டை நான் சொன்னேன். ஸோ இன்றைக்கி வந்து ஹை வந்து 1958, 57 வரைக்கும் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் 58 கிட்ட 57 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு 17 புள்ளிகள் நாம் ஈஸியாக கேப்சர் பண்ண முடிஞ்சது. அது மட்டும் இல்லை, இதில் வந்து கால் ஆப்ஷன் கூட நான் கொடுத்துருந்தேன். இதில் வந்து என்ன கால் ஆப்ஷன்னா 1940 கால் ஆப்ஷன் நான் கொடுத்தேன்.
எங்கே பை பண்ண சொன்னேன் அப்படின்னா 1940க்கு மேலே நான் பை பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ பாருங்கள் 1940 பிரேக் பண்ண 1940 கால் ஆப்ஷனில் 21க்கு மேலே பை 13 ஸ்டாப் லாஸு, டார்கெட் 25, 30 அண்ட் 40 கொடுத்தேன். ஹை பார்த்தீங்க அப்படின்னா 2885. ஸோ 29 ஆல்மோஸ்ட் நம்ம செகண்ட் டார்கெட் இதில் வந்திருக்கு. ஸோ இதுலேயும் வந்து ஒரு அருமையான ஒரு 8 புள்ளிகள் ஈஸியாக நாம் இன்டர்டேயில் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வித்தியாசப்பட்ட ஸ்டாக்ஸு, வித்தியாசப்பட்ட செக்டர்ஸ்லேருந்து உங்களுக்கு நான் டெய்லி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்கள் சைட்லேருந்து என்னை என்கரேஜ் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு எப்படி அட்வான்டேஜ் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி மற்றவங்கக்கிட்டையும் சொல்லி மற்றவங்கக்கிட்டையும் ஷேர் பண்ணி அவங்களும் அட்வான்டேஜ் எடுக்க நீங்கள் உதவுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.